New moms, this is the second class. We are going to learn healing is not linear. ஏன் ஹீலிங் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த டவுட் அதிகமாக இருந்தது அப்படின்னா திஸ் கிளாஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்ம நியூ மாம்ஸ் ஆகிட்டாலே என்னென்னா, நேற்று நான் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், நேற்று நல்லா இருந்தது, பட் இன்றைக்கி எனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது, எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கல, மோட்டிவேஷனே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. அப்புறம் நான் ஒரு விஷயத்துக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அழுதுட்டேன், பட் நான் இப்போ வந்து அதுலேருந்து நான் வெளியிலே வந்துட்டேன், பட் திரும்பவும் எனக்கு அதே மாதிரி ஆகுது. அப்புறம் 1 வீக் நல்லா எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க, அடுத்த வீக் பார்த்திங்கன்னா எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு டயர்டாக இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகுது, நான் ஹீல் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சி கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க, எல்லா விதத்துலையுமே நான் ஹீல் ஆகிட்டேன் அப்படின்னு பார்த்தா திரும்ப அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டினீங்களோ அதே சுச்சுவேஷன் வரும்போது அவங்களால என்னடா இது, நான் கான்ஃபிடென்ட்டாக தானே இருந்தேன், எனக்கே திரும்பவும் இந்த வருது, அதே ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன பண்ணுது, என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா, ஒன்ஸ் நம்ம ஹீல் ஆகிட்டோம் அப்படின்னா அது அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு ஷேமை க்ரியேட் பண்ணுது. ஷேம்னா என்னால் முடியலையோ, எனக்கு தெரியலையோ அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வருது. அதனால என்ன ஆகுது, செல்ஃப் டவுட் அதிகமாகுது, செல்ஃப் எஸ்டீம் குறையுது, செல்ஃப் ஒர்த்து இல்லாமல் போகுது. ஸோ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹீலிங் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, ஒரு கான்ஸ்டன்ட் கிடையாது, அது ஸ்பைரல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்பைரல்னால் என்னென்னா, நீங்கள் ஒரே இடத்த திருப்பி திருப்பி ரீவிசிட் பண்ணுற மாதிரி. ஆனால் ஒரே இடத்த நீங்கள் ஒரே இடத்துக்கு நீங்கள் திரும்ப திரும்ப வந்தாலும் இப்போ முதல்ல ஹேண்டில் பண்ண மாதிரி நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. முதல் குழந்தைய பார்த்துக்கிட்ட மாதிரி ரெண்டாவது குழந்தைய நீங்கள் எல்லாத்துக்கும் பயப்பட மாட்டீங்க. ஸோ இப்போ அவேர்னஸ் அதிகமாக இருக்குது, விஸ்டம் அதிகமாக இருக்குது. விஸ்டம் என்னென்னா, நாலேஜை வந்து கெயின் பண்ண நாலேஜை ஆக்ஷனில் பண்ணி அதனால கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் விஸ்டம். ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும், அப்போ என்ன ஆகுது, விஸ்டம் அதிகமாகுது. அப்புறம் நர்வஸ் சிஸ்டம் கெப்பாசிட்டி. மேபி முதல் தடவை குழந்தைய பற்றியோ உங்களை பற்றி யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அமைதியாக இருந்திருப்பீங்க. செகண்ட் டைம் அவங்க பண்ணும்போது நோ சொல்ல கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோ சொல்ல கற்றுருப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும்னா, பயமாக இருந்திருக்கும், ஆன்சைட்டியாக இருந்திருக்கும், எப்படி சொல்கிறதா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. மேபி மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் கூட யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, யோசிச்சிருந்து அடுத்த நாள் போய் சொல்லியிருப்பீங்க. இது வந்து நர்வஸ் சிஸ்டம் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் டைம் ஒரு சேஞ்ச் நடக்கும்போது நர்வஸ் சிஸ்டம் டிஸ்ரெகுலேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப 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 அதே விஷயத்த பண்ணும்போது, நீங்கள் எப்படி டெய்லி ப்ரஷ் பண்ணுறீங்களோ டீத்தை, இல்லை பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறீங்களோ, அந்த மாதிரி உங்கள் பாடி அதுக்கு சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு அந்த டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ திரும்ப திரும்ப நடக்கும்போது தான் ரிப்பீட்டேஷன்லேருந்து இது எல்லாமே நடக்கும். ஒரு வாட்டி நடந்து விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாட்டி இன்னும் சொல்லிட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் டாக்ஸிக் பர்சனே இல்லை லைஃப்பில் அப்படின்னா, ரிப்பீட்டேஷன் இல்லைன்னா அந்த லேர்னிங் ஸ்டேபிளாக இருக்காது. தென் லெஸ் செல்ஃப் அபேண்டன்மெண்ட் அப்படின்னா, மற்றவங்களுக்காக உங்களை விட்டு கொடுக்காம உங்களுக்காக நிற்க கற்றுக்கிறது. சரியா? ஸோ ஹீலிங் இன் ரியல் லைஃப். இப்போ என்ன ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் நீங்கள் குழந்த அழுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்த அழுதாலும் காமாக இருக்க கற்றுக்குறீங்க முதல்ல. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ட்ரிகர் ஆகுது, ஏன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கா, எனக்கு இரிட்டேஷனாக இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது, ஈவன் தோ யூ லவ் யுவர் பேபி, சம்டைம்ஸ் அது நடக்கும். அப்போது முதல்லையா இருந்தால் கோவப்பட்டு நீங்களும் திரும்ப கத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் ஹீலிங் நடக்கிறப்போ மேபி ஒரு 10 செகண்ட் பாஸ் நீங்கள் எடுத்துருக்கலாம், இல்லை யோசிச்சிருக்கலாம் எனக்கே இப்படி ஆகுதுன்னு. அந்த சேஞ்ச் தான் ஹீலிங்னு அர்த்தம். சரியா? அது மாதிரி ஒரு டைமும் நீங்கள் உங்களோட ரெஸ்பான்ஸை மாற்றுறீங்களே, அதுதான் ஹீலிங். ஸோ அது பர்ஃபெக்டாக இருக்காது எப்போவுமே அப்படின்னு புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாடி இமேஜ். இப்போ பாடி இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
சம்டைம்ஸ் வந்து நம்மளை யாரோடையாவது கம்பேர் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் இப்படி தான் இருக்கேன், இப்போ இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். திடீர்னு யாராவது ரொம்ப அழகாக நம்ம முன்னாடி ட்ரெஸ் பண்ணிட்டு இல்லை அழகாக வரும்போது, நான் மட்டும் ஏன் இப்படி இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, ஆக்சுவலி அந்த தோணுனதுலேருந்து எவ்வளோ நிமிஷத்தில் திருப்பி ஓகே, அது அவங்களோட பாடி, இது என்னோட பாடி, நான் வந்து அதுக்கான ப்ராசஸில் இருக்கேன், ஈவன் ஐ வில் ஆல்சோ அட்டைன் ஒன் டே அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கும் போது, அந்த புரிஞ்சிக்கிறதுக்கு எடுக்கிறீங்களா டைம், அதுதான் ஹீலிங். உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம தான் அன்னைக்கே அக்செப்ட் பண்ணிட்டோம்ல, நம்ம பாடி நான் இப்படி தான் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டோம், ஏன் எனக்கு இப்போ கோவம் வருது, ஏன் இப்போ எனக்கு ஜெலஸாக ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. நினச்சிட்டு டவுன்வர்ட் ஸ்பைரலுக்கு போயிடுறீங்க. நான் இப்படி ஆயிட்டேன், நான் இந்த மாதிரி நினச்சிட்டேன், நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், அப்போ நான் பண்ணுறேன்னா நான் சரியில்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு டவுன்வர்ட் ஸ்பைரல் போகிறீங்க. அந்த டவுன்வர்ட் ஸ்பைரலில் அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ நெகட்டிவ் லூப் போகாமல் பாசிட்டிவ் லூப் இருக்கணும்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணேன், பட் 20 செகண்ட்ஸ் தான் ஃபீல் பண்ணேன், இல்லை 20 மினிட்ஸ் தான் ஃபீல் பண்ணேன், இல்லை 2 டேஸ் தான் ஃபீல் பண்ணேன், ஆனால் எனக்கு அதுலேருந்து வெளியில் வர தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஹீலிங் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பார்த்திங்கன்னா, நான் கத்துறதே விட்டுட்டேன், பட் ஆனால் ஒரு நாள் திரும்பி பயங்கரமாக கத்திட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய் அப்பாலஜைஸ் பண்ணிங்களா, இல்லை சப்ரெஸ் பண்ணாமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்களா, அதுதான் க்ரோத். ஓகே, ஸோ ஒரு நாள் எனர்ஜி ஹையாக இருக்கும், ஒரு நாள் கோர் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு நாள் ஃபெட்டிகாக இருக்கும், ஹெவினஸாக இருக்கும், ஓவர்வெல்மிங்காக இருக்கும். அப்போ நம்ம பாடி எப்படி ஹீல் ஆகும்னா, ரிதமிக்காக ஹீல் ஆகும், மெக்கானிக்கலாக ஹீல் ஆகாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன கேட்கணும் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில், உங்களை நீங்கள் எப்போவுமே என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நான் ஏன் இப்படி ஆகிட்டேன், எனக்கே இது திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது இட் கிரியேட்ஸ் ஷேம். என்ன ஆகுது, நீங்கள் ஷேமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களை என்ன கேட்கணுன்னா, ஹவ் ஐ ஆம் ரெஸ்பாண்டிங் டிஃப்ரெண்ட்லி திஸ் டைம். இது என்ன ஆகுது, ஷேமை விட்டு வெளியில் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுது. ஸோ அவேர்னஸில் தான் என்ன இருக்குது, டெசிஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அவேர் ஆகும்போது எவ்வளோ அவேர் ஆகுறீங்களோ அவ்வளோ ஹீல் ஆகுவீங்க. ஸோ சொசைட்டி நம்மளுக்கு என்ன டீச் பண்ணி வச்சுருக்கு, ப்ரொடக்டிவிட்டி தான் ஹீலிங் அப்படின்னு. நம்ம இப்போ காலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா தூங்க போகிற வரைக்கும் ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் ப்ரொடக்டிவிட்டி. அதுதான் வந்து அப்படி தான் ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு சொசைட்டி டீச் பண்ணுது. பட் என்னோட பாட்டி அவங்களெல்லாம் நான் எப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னா, காலையில் சீக்கிரம் எழுந்திரிப்பாங்க, காலையில் இருக்க வேலையெல்லாம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு 10 o'clock ரெஸ்ட் எடுப்பாங்க, திரும்ப மதியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, 2 o'clock ரெஸ்ட் எடுப்பாங்க, 4 o'clock திருப்பி ஏதாவது ஸ்நாக்ஸோ டீயோ ஏதோ சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி 7-7:30க்கெலாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னா, ஒர்க்கு ரெஸ்ட் ஒர்க் ரெஸ்ட் ஒர்க் ரெஸ்ட் அப்படி தான் இருந்தது. ஸோ அதுதான் ப்ரொடக்டிவிட்டியை தவிர ஒரு நாள் முழுக்க கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது ப்ரொடக்டிவிட்டி கிடையாது. நீங்கள் எப்படி பவுன்ஸ் பேக் ஆகிறது தான் சக்ஸஸ்ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி சொல்கிற எல்லாருமே பவுன்ஸ் பேக் ஆகிட்டாங்களா? அப்படி ஒருத்தவங்களால் வாழ முடியுமா? நீங்கள் 18 இயர்ஸில் இருந்த மாதிரி தான் 80 இயர்ஸில் இருப்பீங்களா? ஃபிட்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஓகே, பட் அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும்? அது ரியாலிட்டியா? அது உண்மையா? இல்லைல்ல. அப்போது பவுன்சிங் பேக் இஸ் நாட் சக்ஸஸ். பீயிங் ஸ்ட்ராங், ஃபிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் இஸ் சக்ஸஸ். அப்புறம் நெவர் ஸ்ட்ரகிளிங் அகெயின். க்ரோத்னா அப்படியே நான் ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தேன்னா தினமுமே நான் சந்தோஷமாக மட்டும்தான் இருப்பேன் அப்படிங்கிறது க்ரோத் இல்லை. இப்போ ஒரு வீடியோ கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேமில் அப்டக்கிளே இல்லை, யாரும் உங்களை ஷூட் பண்ணலை, எந்த அப்டக்கிளும் இல்லை, நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த கேமை நீங்கள் விளையாடுவீங்களா? ஸோ அப்டக்கிள் என்ன பண்ணுது, உங்களோட கெப்பாசிட்டியை உங்களுக்கு காமிக்குது. அப்டக்கிள் வரும்போது தான் உங்களுக்கு தெரியுது உங்களால் எந்தெந்த விஷயத்த இப்போ சமாளிக்க முடியும், தாண்ட முடியும் அப்படின்றத காமிக்குது. ஸோ அப்டக்கிள் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்குது, செல்ஃப் எஸ்டீமை கொடுக்குது. ஸோ க்ரோத் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அப்டக்கிள் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அண்ட் ஆக்சுவல் ஹீலிங் எப்படி நடக்கும்?
பழசு ஞாபகம் வரும், அப்புறம் மறக்கும். அப்புறம் எதுக்கோ அழுதுட்டு இருந்தோம், திரும்பி அழலாம். இல்லை அழாமையும் இருக்கலாம். அந்த விஷயத்துலேருந்து என்ன கற்றுக்கிட்டோன்றதை எடுத்துக்கணும். அப்புறம் சில நேரத்தில் ஸ்ட்ராங்காக இருப்போம், சில நேரத்தில் வீக்காக இருப்போம். இது எல்லாமே தான் growth அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அண்ட் நம்ம மிஷின்ஸ் கிடையாது, நம்ம மனுஷங்க. அதனால் எப்போவுமே நம்மளோட growthம் எப்படி இருக்கும்னா, நம்மளோட ஹீலிங்கும் எப்படி இருக்கும்னா சீசனலாக தான் இருக்கும். சீசன்ஸ் எப்படி வருதோ, சம்மர், வின்டர், ரெய்னி, ஸ்ப்ரிங்குன்னு வர மாதிரி நம்மளோட லைஃப்லேயும் சீசன்ஸ் தான் இருக்கும். நம்ம அப்படி தான் லைஃப்பை முன்னேறி செல்வோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ வி ஆர் நாட் மிஷின்ஸ், ஒரே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு. ஸோ என்ன நீங்கள் இப்போ இதுலேருந்து புரிஞ்சுக்கணும் ஃபைனலாக அப்படின்னா, ஹீலிங் இஸ் நாட் அபவுட் பிகமிங் அ பர்ஃபெக்ட் உமன் ஹூ நெவர் ஸ்ட்ரகிள்ஸ் அகேன். ஸோ ஸ்ட்ரகிள்ஸ் வரும், பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் ஹீலிங் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஹீலிங் இஸ் பிகமிங் அ உமன் ஹூ abandon herself less each time she struggles. ஸோ உங்களுக்காக நீங்கள் எழுந்திரிச்சிக்க நிற்கிறதுக்கு எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க? 20% கற்றுருக்கீங்களா, 30% கற்றுருக்கீங்களா, 40யா, 60யா, 70யா, 100ஆ? அதை தான் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். யூ ஆர் நாட் கோயிங் பேக்வேர்ட்ஸ், யூ ஆர் ரீவிசிட்டிங் ஓல்டு wounds வித் நியூ கான்ஷியஸ்னஸ். ஸோ நீங்கள் பேக்வேர்ட்ஸாக போகல, ஒரே விஷயத்த எத்தனை டைம் வந்தாலும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத ரிப்பிட்டேஷன் மூலமாக ஸ்ட்ராங்காக கற்றுக்குறீங்க. A spiral only looks like circle for limited perspective. அப்போது சர்க்கிளாக யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னா, உங்களோட பர்செப்ஷனை மாற்றி பாருங்கள், அந்த சர்க்கிளையே திருப்பி மேலே நிற்க வச்சு பாருங்கள், நீங்கள் அந்த ஸ்பைரலில் மேலே போகிறது உங்களுக்கு தெரியும். சரியா? உங்களோட பர்செப்ஷன் தான் மாற்றணுமே தவிர ஹீலிங்கில் பேக்வர்ட்ஸாக போகிறீங்கன்னு நினைக்கக்கூடாது. ஸோ யூ ஆர் நாட் ஃபெயிலிங், யூ ஆர் ஹீலிங் இன் அ ஸ்பைரல். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி கிளாஸ். ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து வேர் ஆர் யூ இன் போஸ்ட்மார்ட்டம் ரிகவரி பார்க்கலாம். வை ஸ்விட்சிங் ப்ரோக்ராம்ஸ் டசன்ட் ஒர்க். ஸோ வேர் ஆர் யூ இன் போஸ்ட்மார்ட்டம் ரிகவரி அண்ட் வை ஸ்விட்சிங் ப்ரோக்ராம் டசன்ட் ஒர்க்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஸோ டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.